மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரவிந்த், ஹாசினி 2 பேரும் ஹர்ஷவர்தன் பேர் வச்சிருக்காங்க. அருமையான பேரு. அப்பா அம்மா மடியில குழந்தைய வச்சு இப்படி வந்து உட்காருவாங்கன்னு சாஸ்திரி கூப்பிடுறாங்க. மாறி வச்சிருக்கிற குழந்தைக்கு பக்கத்துல தான் தாரா நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் பத்தியும் பத்தாம கை பட்டும் படாம அப்படி எட்ட நின்னுட்டு இருக்காங்க. தம்பி குழந்தைக்கு வாங்கி வச்சிருக்கிற நகையெல்லாம் எடுத்து போடுங்கன்னு சாஸ்திரி சொல்றாங்க. அரவிந்த் வேண்டிய நகையில எல்லாம் குழந்தைக்கு அள்ளி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட நடக்கிறது எல்லாம் ஜெகதீசன் சொல்லிட்டே இருக்காங்க. கையில காப்பு மாட்டாங்க, காலில காப்பு மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அது பச்சரிசியால எழுதுறாங்க சாஸ்திரி. சந்தோஷம். அப்பா அம்மா 2 பேரும் அந்த குழந்தையோட வலது காலில் அந்த குழந்தையோட பேர் என்னவோ அதை 3 தடவை சொல்லுங்கன்னு சொல்றாங்க சாஸ்திரி. ஹர்ஷவர்தன் பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப பெரியவங்க எல்லாருமே அந்த குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தாரா வராங்க, ஜெகதீசன் வராங்க, பார்வதி வராங்க, எல்லாருமே ஆசீர்வாதம். சூர்யாவும் போய் 3 தடவை காதுல பேர் சொல்லிட்டு வராங்க. அடுத்தது மாறி போய் சொல்ல போறாங்க. மாறி சொல்லும் போது அரவிந்த், தாரா, ஸ்ரீஜா இவங்க எல்லாருமே வேண்டா வெறுப்பா மாறி அப்படி பாக்குறாங்க. குழந்தைக்கு பேர் வச்சதுமே சரி அடுத்தது தொட்டிலில் கொண்டு போடுங்கங்கிறாங்க. அந்த இடத்துல சங்கரபாண்டியை யாருமே கவனிச்சுக்கல போல இருக்கு. பாத்தியா சங்கரபாண்டி, உனக்கு யாருமே கூப்பிடல பேர் வைக்கிறதுக்கு. சரி சரி உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா இவங்க யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்னு சங்கரபாண்டி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜாவோட குழந்தைய கேட்கறாங்க. உங்க குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இந்த பக்கமா தாரா தான் சொல்றாங்க பவித்ரான்னு. ஆஹா பவ்யமான பேர், அருமையா இருக்கு. ஸ்ரீஜா உடனே அந்த பேரை மாத்துறாங்க. அத்தை ஒரு சின்ன விஷயம், நான் குழந்தைக்கு காளியமான பேர் வைக்கிறேங்கிறாங்க. கேட்டதும் தாரா முகத்துல அப்படியே தீப்பொறி பறக்குது. ஆமா குழந்தையோட பெரியாயா பேர் மாரியம்மா, இந்த குழந்தையோட பேரு காளியம்மா, விளங்கிடும் அப்படிங்கிறாங்க சங்கரபாண்டி. எது காளியம்மாவா, என்ன பேர் இதுங்கிறாங்க தாரா. குழந்தைக்கு பேர் வைக்க வந்தியா இல்ல உன் பாட்டிக்கு பேர் வைக்க வந்தியா, என்ன பேரு இதெல்லாம் நல்லாவா இருக்கு, மாடுனா பவித்ரான்னு வை, அதான் நல்லா இருக்குங்கிறாங்க தாரா. குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல நின்றுகிட்டே இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, எங்க குலதெய்வ பேரு காளியம்மானு தான் வைக்கணும் சொல்லு அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜாவும் அவங்களுக்கு பயந்துகிட்டே இல்லத்த காளியம்மானு தான் வைக்கணுங்கிறாங்க. என்ன டேஸ்ட் உன்னோட டேஸ்ட், அந்த குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடும்போது காளி காளி காளியம்மானா கூப்பிட முடியும், உனக்கு மட்டும் எவ்வளவு மாடுனா ஸ்ரீஜான்னு வச்சிருக்காங்க உங்க அப்பா அம்மா, போய் காளியம்மான்னு பேர் வைக்க சொல்றியே, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா. அத்தை அது எங்க குலதெய்வ பேர், அதனால தான் அந்த பேரை வைக்க சொல்லலான்னு சொல்றேங்கிறாங்க ஸ்ரீஜா. அதுக்குன்னு காளியம்மா நான் பேர் வைப்பேன், ஆமா அது சமயவரத்து மாரியம்மன் தானே மாறி சொல்லியிருக்கா, நீ என்ன இப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. அச்சோ அத்தை வேற நிறைய கேள்வி கேட்குறாங்களே, இப்போ எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஸ்ரீஜா. மாறி இந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து உங்க வீட்டில் தானே வளர்ந்துருக்கா, மாறி நீ சொல்லு உங்க குலதெய்வ பேர் என்ன. ஆமாத்த ஸ்ரீஜா சொல்றது சரிதான், எங்க குலதெய்வம் காளியம்மன், இஷ்ட தெய்வம் தான் சமயவரத்து மாரியம்மன்ங்கிறாங்க மாறி. ஸ்ரீஜா அப்பாடா நல்ல வேலை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. தாரா வீடு அவங்க ஆசைப்பட்ட பேரையே வைக்கட்டுமேங்கிறாங்க பார்வதி. நாம வீட்டில் கூப்பிடும்போது வேணா பவித்ரான்னு கூப்பிட்டுக்கலாமேங்கிறாங்க. அதுவும் சரிதாங்கிறாங்க ஜெகதீஷ். சிஸ்டர் மாரின்னு பேர் வச்சதுனால மாரிக்கு அத்தனை தெய்வம் துணையா இருக்கிற மாதிரி காளின்னு பேர் வச்சோம்னா அத்தனை தெய்வம் காளியம்மாவுக்கும் துணையா இருக்கும். என்ன மகளே அதனால தான் இப்படி சொல்றேன் அப்படின்னு சங்கரபாண்டி சமாளிக்கிறாங்க. ஆமாங்கிறாங்க ஸ்ரீஜா. சரி சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க தாரா. அப்பாடா அத்தை ஏதோ சமாளிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சாஸ்திரி கூப்பிடுறாங்க வாமா, இப்படி வந்து குழந்தைய மடியில வச்சு உட்காரு வாமான்னு கூப்பிடுறாங்க. அத்தை இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஸ்ரீஜா சொல்றாங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டே ஸ்ரீஜாங்கிறாங்க தாரா. இவங்க 2 பேர்த்து கையிலையும் குழந்தைய கொடுத்து பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை, இவங்க 2 பேரும் ராசியானவங்கிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, புதுசு புதுசா கலப்பிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க தாரா. அத்தை அவங்க 2 பேரும் ராசியானவங்க அத்தை, நீங்க கோவப்படாதீங்கிறாங்க ஸ்ரீஜா. இவங்க 2 பேரும் ராசியானவங்க பேர் வச்சு கொடுத்தாங்கன்னா குழந்தை ஓஹோன்னு வளர அத்தை அப்படின்னு ஸ்ரீஜா சொல்றாங்க. ஆமா மக சொல்றதை கேளுங்க சிஸ்டருங்கிறாங்க சங்கரபாண்டி. குழந்தையோட பேரை அவங்க 2 பேரும் முதல்ல சொல்லட்டும், அப்புறமா நான் சொல்றேன் அத்தை அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா அந்த குழந்தையோட அப்பா அம்மா கையில குழந்தைய கொடுக்குறாங்க. வாங்கம்மா குழந்தைய மடியில வச்சு நகையெல்லாம் எடுத்து போடுங்கிறாங்க. அவங்க 2 பேரும் பெத்த தாய் தகப்பன் 2 பேருமே குழந்தைக்கு நகையெல்லாம் போட்டு விடுறாங்க. குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்கன்னு சாஸ்திரி கேட்குறாங்க. காளியம்மாங்கிறாங்க. அதுவும் அரிசியில எழுதுறாங்க. குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் குழந்தையோட வலது காலில் 3 தடவை காளியம்மான்னு பேர் சொல்லுங்கிறாங்க. பெரியவங்க எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி பேர் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எல்லாருமே போய் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லாருமே காளியம்மான்னு பேர் சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி குழந்தைய கொண்டு போய் தொட்டில போடுங்கிறாங்க. பெற்றவங்க 2 பேரும் கொண்டு போய் தொட்டில வைக்கிறாங்க. ஓரா வீட்டு பிள்ளைக்கு எப்படியெல்லாம் பிரம்மாண்டமா பேர் வைக்கிது பாரு சிஸ்டர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சங்கரபாண்டி. சூர்யா உங்க பேத்திக்கு எப்ப பேர் வச்சீங்கன்னு கேட்குறாங்க. தம்பி உங்களை மாதிரி எல்லாம் வசதியா பேர் வைக்கிற அளவுக்கு எனக்கு வசதி பத்தல, நான் தேவியம்மா கோயில்ல பூசாரியா இருக்கிறேன், அதனால அந்த சாமியோட பேரையே தேவின்னு என் பேத்திக்கு வச்சுட்டேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சூர்யாவும் மாரியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேவிங்கிற பேரை கேட்டதும் தாராவுக்கு அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி சொய்யின்னு ஏறுது. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.